இங்க ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து அங்க இருக்கிற கேனெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பிஏ வந்து ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு பாட்டிலுமே பாக்குறாங்க. அது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சேம் ஒரு பையன் பிச்சை எடுக்கிறவன் வந்து அந்த பாட்டில் எடுக்கிறதுக்கு பார்ப்பான். உடனே இந்த பிச்சைக்கார பொம்பளை என்ன பண்ணுது, அவனுக்கு அட்டாக போட்டு கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பாட்டிலுமே எடுத்துக்குது. இவனுமே போயிட்டு அங்க பணக்காரங்க ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க முன்னாடியே போயிட்டு விழுந்துடுறான். அவங்க இவனை ரொம்பவே அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னால கல்யாணம் கூட பண்ண முடியாது, உனக்கு என்ன ஒரு அழகான பொண்ணு கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இருக்கு, அது உன்னை விட அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டே சொல்றான். அந்த பணக்காரன் சரி நாளைக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் பேர் சொல்லிட்டு போயிடுறான். நம்ம பாட்டில் பொறுக்கின பையன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேர்ள் ஃபிரெண்ட் எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அந்த பாட்டில் எடுத்துட்டு போன பொண்ணை பாக்குறான். அந்த ஒரு பொண்ணுகிட்டயுமே இவங்கிட்ட இருக்கிற பாட்டில் எல்லாத்தையும் போய் கொடுக்க ஆரம்பிக்கிறான். எனக்காக வந்து ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, இந்த மாதிரி என் கேர்ள் ஃபிரெண்டா மட்டும் நடி அப்படின்ற மாதிரி சொல்றான். மறுநாள் பாத்தீங்கன்னா இவங்களுமே ரெடி ஆயிட்டு நல்லா ஹோட்டலுக்கு போறாங்க. அப்ப அங்க இருந்த எல்லாருமே பெஸ்டான கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அந்த திமிரு பிடிச்ச பணக்கார பையன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஹோட்டலே என் ஃப்ரெண்டோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த போன் பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் பொறுக்கின பொண்ணுக்கு வருது. அப்புறம் தான் தெரிய வருது இந்த கம்பெனியோட எம்டியே வந்து இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது போல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் பொறுக்கிறதுக்கு வந்திருக்கா.